உக்ரைனோட எனர்ஜி கம்பெனி, பெரிய கம்பெனி அப்படின்னா, உக்ரைன் எனர்கோ, யூகேஆர் எனர்கோ அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஹெட் இருப்பார் இல்லையா? ஸோ அவரு இது உக்ரைனோட நாட்டோடது தான் கம்பெனி இது. மேஜர் ஷேர் எப்படி நம்ம இதில ஆவின் ஸோ அது போலன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் தான். அதான் இந்தியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா? அதுபோல நான் சொல்ல வரேன். உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். பட் பிரைவேட்டும் இதில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியோட ஹெட். எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஆப்பரேஷன், எலக்ட்ரிக்கல். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவதுங்க ரஷ்யா பெரிய லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ங்க. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய முழு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலயும் அட்டாக் பண்ணலாம். பார்த்து ரொம்ப சூதானமா இருந்துக்கணும் அப்படிங்கிறது போல கிறிஸ்மஸ் டைம்ல வந்து சொல்லியிருந்தார். அவர் சொல்லி ஒரு நாள் கூட ஆகல. அடுத்த நாள் இந்த கிறிஸ்மஸுக்காக வெயிட்டிங். அன்னன்னைக்கு பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுனால வெயிட்டிங்ல இருந்திருக்காங்க ரஷ்யா. 26 விடிய காத்தால விடிய கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட்டமா இருந்திருக்கு. 25ஆம் தேதி செலிப்ரேஷன் பண்ணீங்களா? அதே மாரி 26ஆம் தேதியும் பண்ணிடலாம். தப்பில்ல. நல்ல விடிய வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்கோ திங்கா இருந்திருக்குது கீவ்ல அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா, கீழ அந்த வீடியோ ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ டிஸ்கோ இன் கீவ் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ வீடியோலாம் லோட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். விடிய பவர் பிளான்ட் நம்பர் 6 தெர்மல் பவர் பிளான்ட் CPP5 CPP அப்படிங்கிறது போல ஃபுல்லா அடுத்தடுத்த பவர் பிளான்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொளுத்தி விட்டுருந்துக்கிறாங்க. 100 ட்ரோன்கள் கிட்ட கீவ்ல மட்டும். உக்ரைன்ல கிடையாது. கீவ்ல மட்டும் 100 ட்ரோன்கள் கிட்ட இருக்கலாம். மாசிவ் அட்டாக் மிசைல் கம்பைன்டு ஸ்ட்ரைக் உக்ரைன் முழுவதும் அலர்ட். எல்லா பகுதிகளையும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ல இருக்கு. ரவுண்டு முடியல. பத்தல. எனக்கு பத்தல. இன்னொரு தடவை அப்படிங்கிறது போல அடுத்த ரவுண்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா மிக் ரக விமானங்கள், பாம்பர் ரக விமானங்கள் எல்லாம் ரெடி ஆகி ஹெவியான அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஆல் ரவுண்டிங் அட்டாக் அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். அது கீவ்லலாம் உடல அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இத பத்தின ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. இப்பதான் வீடியோ பதிவுகளே வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து எத்தனை ட்ரோன்கள், என்ன, எப்படி செஞ்சிருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா கீவ் முழுவதும் ஜெகஜோதியா வெளிச்சமா இருந்திருக்கு. நைட் நேரங்கள்ல கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிற கிளைமேட் வெதர் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல பயங்கர ஐஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் வெப்பப்படுத்தணும் இல்லையா? ஸோ அதனால ரஷ்யானால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெப்பப்படுத்திக்கிறாங்க உக்ரைனை அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல ஹெவியான அட்டாக். ஸோ இதை பார்த்து பயந்த போலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா F-16 ஸ்கிராம்பிள் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பண்ண அப்படியே வந்து நம்ம டெரிட்டரிக்குள்ள வருதா அப்படிங்கிற எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துக்கிறாங்க. ஒன்றும் வரல. ஹை அலர்ட்ல வந்து பண்ணா போலாண்ட் இருந்திருக்கிறாங்க. எஸ்கலேஷன். ஏன்னா உக்ரைனோட மேற்கு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய போலாந்து எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மேற்குல கூட அட்டி வெளுத்து வாங்கிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஹெவியான அட்டாக்ஸ். இந்த சமயத்துல வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிறார். ஏங்க ஆண்டனாஸை வச்சுட்டாங்க ரஷ்யா. பெலரூஸ் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அது எட்ஜ் பொசிஷன்ல உக்ரைனோட மேற்கு பகுதியில கூட அடிக்கிறதுக்கு எட்ஜ்ல அது உயர்மாடி கட்டடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனாஸா இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க பெலரூஸ். அதிகமான ஆண்டனாஸ் வச்சுக்கிறாங்க. எதுக்கு? டார்கெட் ட்ரோன்களுக்கு கைடன்ஸ் குடுக்கறதுக்கு, சிக்னல குடுக்கறதுக்கு. இப்ப பெலரூஸ் பார்டர ஒட்டி வந்ததுன்னா, போலாண்டோட பார்டர் பகுதியில நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ஒடசா பகுதி அடிச்சு விட்டாங்கன்னா, போலாண்ட் வழியா வரணுன்ட்டு. அந்த வழியா தான் வருவியா? நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறத வேடிக்கை பார்த்து, பராக் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா செய்யும் டார்கெட் ட்ரோன்கள் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெலரூஸோட ஒரு அந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல முடியும்? நான்லாம் தரல அப்படிங்கிறது போல ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிருவாங்க. பட் ஆனா இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம இருக்குமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஜெலன்ஸ்கி தரப்பு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த பார்டர் பகுதி முழுவதுங்க உக்ரைனோட வடக்கு பகுதிகள், பெலரூஸோட தெற்கு பகுதிகள்ல இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய முழு நீளத்துக்குமே உயர்மாடி கட்டடங்கள்ல கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹெவியா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2000 ட்ரோன் 3000 ட்ரோன் அடிக்கிறாங்களாமா ஒரு மாசத்துக்கு ரஷ்யா. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டுல வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்குவாங்க, பூட்டியா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா இவங்க தான் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அப்புறம் அவங்க எப்படி நல்ல தாக்குதலை பண்ணுவாங்க, தாக்குதலை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா நெருப்படுத்தி தான் வீசுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரிஷ்னிக் மிசைல் பெலரூஸ்ல இருக்கா இல்லையா? எங்க இருக்கு அப்படிங்கிறதுனா மண்டே போட்டு பீஸு புளிஞ்சு மேற்கோட அனாலிஸ்ட்லாம் இருப்பாங்களே எல்லா பகுதியிலும் வந்து பண்ண தேடுதேன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பெலரூஸோட லுகஷெங்கா அவர்கள் வந்து திரும்பி திரும்பி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறார்.
குறைஞ்சது 10வது இருக்கலாம் அப்படிங்களும் சொல்லியிருந்தார் இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, அதாவது இண்டிபெண்டன்ட்டா நாங்களே முடிவெடுத்துக்கலாம். யார் யார் அடிக்கணுமா, வேண்டாமா அப்படிங்கிறத நாங்களே முடிவெடுத்து டொயிங் டொயிங் நம்பிக்கிற பவர் எங்ககிட்ட இருக்கு. ரஷ்யாகிட்ட கேட்கணும்லாம் நீட் இல்ல. கேட்போம். சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணோம். அது எங்களுக்கு உதவி வேணும் அப்படிங்கிறது போல கேட்போம். ஆனா பட்டன் முழுசும் நான் தான் அமுக்குவேன் அப்படிங்கிறத சொன்னா அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஃபுல் பர்மிஷன் என்கிட்ட தான் இருக்கு. டேபிள்லயே வச்சிருக்கேன் அப்படிங்கிறதோட தான் அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது போல அந்த மிசைல எங்க தான் வச்சிருப்பாங்க? எங்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது போல பிரைவேட் சேட்டலைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்ச் இன்ச்சா ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க பெலருஸை. முக்கிய மாரி வச்சு கடைசியா கண்டுபிடிச்சுட்டாங்க. 90% அடிச்சு சொல்றேங்க. பெலரூஸ்ல ஒரிஷ்னிக் மிசைல் வச்சுக்கிறாங்க. 90% அடிச்சு சொல்றேன். அதுவும் இந்த பகுதியில தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது போல மேற்கு அனாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுவும் பிரைவேட் சேட்டலைட் கம்பெனிஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ச் இன்ச்சா அளவெடுத்து அளந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா நியூக்ளியர் கேரி பண்ணக்கூடிய அந்த ஒரிஷ்னிக் மிசைல் பெலரூஸோட ஈஸ்டர்ன் கிழக்கு பகுதிகள், ரஷ்யாவோட தென்மேற்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். யூரோப்ல இருக்கக்கூடிய பல பகுதிகள்லையும் அட்டாக் பண்றதுக்கு ரஷ்யாவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது போல இடத்துல வைக்கிறதுனால. ஏன் அந்த இடம்னு நாங்கள் குறிப்பிட்டு சொல்றோம்னா, அந்த இடத்துல ஒரு ஏர்பேஸ் இருந்துச்சு முன்னாடி. க்ரட்சா அப்படின்னு ஒரு ஏர்பேஸ் முன்னாடி இருந்தது. இப்போதைக்கு அது ஏர்பேஸா இல்லை. ஸோ அந்த ஏர்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அப்ராக்சிமேட்டா 307 கிலோமீட்டர் பெலரூஸோட கேபிட்டல்ல இருந்து தொலைவில் இருக்கலாம். கிழக்கு பகுதி. ஸோ பெலரூஸ் வந்து கிழக்கு, ரஷ்யால இருந்து தென் மேற்கு பகுதி. நம்ம சொல்லியிருந்தோம்னா 470 கிலோமீட்டர் சம்திங் தோராயமா கேபிட்டல் மாஸ்கோல இருந்து நீங்க அளவெடுத்து அளந்தீங்கன்னா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பகுதி தாங்க. ஏதோ இந்த இடத்துல பாருங்க ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அங்க என்னமோ பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. இதுதான் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. சேட்டலைட் இமேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஓரளவுக்கு. இப்ப இன்னொன்னு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அனலிஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மீடியாக்கள் வந்து பண்ண பேசிக்கிறாங்க. ரெபேக்கா கிராண்ட் அவர்கள், சாரி டாக்டர் ரெபேக்கா கிராண்ட் அவர்கள். அவங்க தப்பு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சீஸ்ஃபயர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. ஏன் தெரியுமா? ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட ராணுவ ரிசோர்ஸே இல்லை. மிலிட்ரியில ரிசோர்ஸே இல்லை. அவங்களுக்கு எல்லாம் தீர்ந்துட்டு இருக்கு. ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட. அதனால புட்டினால் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போல. அதாவது ரியலிஸ்டிக்கா இல்லாத அன்ரியலிஸ்டிக்கா, இப்படியா அப்படியா இப்படியா அப்படிங்கிறது போல அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. எக்ஸ்ட்ரீமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா உக்ரைன் பாருங்க, உக்ரைன் வந்து ஒரு நாடா ரஷ்யாவை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. புட்டின் அவர்கள் என்ன நினைக்கிறாரா? முழுவதும் பிடிச்சிக்கலாம், மற்றது எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறாரா? அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது. அவர்கிட்ட ராணுவ ரீதியா ரிசோர்சஸ் கிடையாது. எந்த பொருளும் இல்லை. அது இவங்க வந்து வருஷலா ஒன்றரை அவர்கிட்ட கிளாஸ் எடுத்துப்பாங்க போல அவங்க. அங்க போய் பாடம் கத்துட்டு வந்துருப்பாங்க போல இருக்குது. அவங்க தான் சொன்னாங்க வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர்ல இருந்து கழட்டிடுவாங்கன்னு. அதான் இத்தனை வருஷமா 4 வருஷமா ட்ரோன்கள் ஏவிட்டுக்கிறாங்க ரஷ்யா டிஷ்வாஷர்ல இருந்து. இப்பெல்லாம் தீர்ந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன் ரெஃப்ரிஜரேட்டர் டிஷ்வாஷர்லாம். ஸோ அதனால இப்போ அமெரிக்க தரப்பு வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க ரிசோர்சஸ் தீர்ந்து போச்சு ரஷ்யா கிட்ட. அதாவது உக்ரைன் முழு வெற்றி வந்து உக்ரைன்ல அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற நினைக்கிறாரா? அதெல்லாம் நடக்காது. டாஸ்க் என்ன? மிக முக்கியமான டாஸ்க் என்ன? அமெரிக்கா உக்ரைனோட அந்த பீஸ் பிளான். அதாவது இது ரஷ்யா அமெரிக்கா பிளான் போய் அமெரிக்காவோட பிளானும் போய் உக்ரைன் அமெரிக்கா பீஸ் பிளான், அந்த பிளானை ஒத்துக்க வைக்கிறதுக்கான அழுத்தங்கள் கொடுக்கணும். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணிக்கிறார். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா மிசைல் அட்டாக், ட்ரோன் அட்டாக், இந்த மேசிவ் அட்டாக்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண வைக்கணும். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண வைக்கணும். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ட்ரூப்ஸை டான்பாஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். அதுக்கு செஞ்சுக்கலாம். அந்த டான்பாஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து மேசிவான அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். இது போல வந்து பண்ணா பேசிடலாம். ஸோ உக்ரைன் அமெரிக்கா பிளானே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். டான்பாஸ் பகுதியில் இது மட்டும் உக்ரைன் வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஜஸ்டிஃபைடா இருக்கும் நம்ம போய் சீஸ் ஃபயர் கேட்கறதுக்கு. அப்படிங்கிற வந்து பண்ணா ரெபேக்கா அவர்கள் வந்து பார்த்து பேசிக்கிறாங்க. எப்படி பாத்தீங்களா, இதுதான் வாழைப்பழத்துல ஊசியை தருதுமாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கே சில நபர்களுக்கு. நான் இதைத்தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டான்பாஸ் வந்து வெளியே போப்பா முதல்ல நீங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். மற்ற இடத்துல எல்லாம் எங்க நிக்கிறோமோ அங்கே நிக்கலாம். இதுதான் அக்ரிமெண்ட். இது ஒத்துக்கிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கு. அது சீஸ்ஃபயர் போட்டா என்ன, இல்லை முடிச்சுட்டா என்ன, அவ்வளவுதான். அதாவது நம்மளோட பகுதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த பகுதியை அதிகமா அழிவில்லாம எடுக்கணும்னு நினைப்பாங்க யாரா இருந்தாலும்.
நம்மளோட பகுதி இல்ல அப்படிங்கறது நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உக்ரைனோட ஹோல்டே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோஷியா, கெர்சனு, இந்த டொனஸ்க், லுகான்ஸ்க் முடிச்சுட்டாங்க. ஃபுல்லாவே இதாயிடுச்சு. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இழப்புகளை கம்மியா ஏற்படுத்தி அந்த பகுதிகளை பிடிச்சாங்கன்னா தான் அவங்களுக்கு லாபம். வெறும் கல்லு மண்ணு தான் இருக்குது, அதை போய் பிடிக்கிறதுனா என்ன, அது ஒண்ணுமில்ல இல்லையா? ஸோ அதனால இப்ப இந்த டொனஸ்க் பை விட்டு உக்ரைன் பின்னாடி போயிட்டாங்கன்னா அடி எப்படி இருக்குன்றது ஒச்சான்ஸ்க்கு அப்பதான் தெரியும். ஏன்னா ஒச்சான்ஸ்க்ல என்ன இருக்குன்றது நம்ம சேனல்ல பார்த்துருப்போம் ஈகிளை வியூல. அதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அங்க பில்டிங் இருந்தா என்ன, கல்லு மண் இருந்தா என்ன, எதுவுமே கவலை இல்லை. ஸோ அந்த அளவுக்கான வேலைகள் செஞ்சு விட்டுருவாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். உக்ரைன் ஒன்ஸ் இந்த டொனஸ்க் பைல் விட்டு வெளியே ஏறினாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஸோ இதை வந்து வேற மாதிரி வந்து பண்ண ட்விஸ்ட் பண்ணி சொல்றாங்களே இந்த ரெபேகா மேம் அப்படிங்கிறத போல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காலேயே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி த்ரெட் நிறைய இருக்கு. அதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதோட அமெரிக்கால இருக்கக்கூடிய பல நபர்களோட கருத்துக்களா இருக்கு. ஏன்னா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது இதுல வச்சுக்கிறாங்க கடையில. அந்த ஏடிஎம் மிஷினை போட்டு வண்டியில கட்டி இழுத்துட்டு வந்துருக்காங்க. அந்த கடையை வந்து பாத்தீங்கன்னா சேதமாயிருச்சு, பயங்கரமா சேதமாயிருச்சு. அந்த ஏடிஎம் மிஷினும் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போக முடியலன்னு அதையும் விட்டுட்டு போயிட்டாங்க. யார் இந்த கும்பல் என்ன செஞ்சிருக்காங்க, யார் இதை செஞ்சது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற செய்திகள் வருது. இதை பத்தி அப்டேட்ஸ் அடுத்து பார்க்கலாம். ஸோ இது போல ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள், குற்றச்செயல்கள் பலது நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அமெரிக்கால கிரைம் ரொம்ப கம்மியாகும், மற்ற நாடுகள்ல ரொம்ப அதிகமாகவும் நடக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வருது இல்லையா. அதெல்லாம் பார்த்தா ஏற்புடையதா இல்லைங்களே அப்படிங்கிற பலரோட கருத்துக்களா. இதெல்லாம் எப்படி கிளைம்னு எடுத்துக்குவீங்களா இல்லை எடுத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல பீஸ் டீல் வந்து பாத்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் வில்லிங் அதுக்கான விஷயங்கள் பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு. ஸோ இமானுவேல் மேக்ரான் அவர்கள், மார்க்கோ ரூபியோ அவர்களே, ஜெலன்ஸ்கி அவர்களே வாங்க கொஞ்சம் வருங்க, வந்து என்னன்னு கேட்டுட்டு போங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள், மார்க்கோ ரூபியோ அவர்கள், கோயலேஷன் ஆஃப் வில்லிங், அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஜனவரி மாசத்தோட தொடக்கத்துல பாரிஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கும். அது ஃபைனலைஸ், ஸோ மீட்டிங் ஃபைனலைஸ் இதெல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா செக்யூரிட்டி கேரண்டி பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த மீட்டிங்ல. என்ன மாதிரியான கேரண்டி, லேயர்டு செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பாரிஸ் தரப்பு, அதாவது மேக்ரான் அவர்கள் தரப்பு. என்ன மாதிரியான கேரண்டி எல்லாம் தரப்போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரச்சனை முடியுதா இல்ல தொடங்குதா என்ன ஏதுங்க தெரியல. ரொம்ப சிக்கலா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. பட் உலகம் எங்கும் அணிகள் பிரியறத விர்ச்சுவலா பார்க்க முடியுது, கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அதுக்கான காரணம் நம்ம அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.